வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் ஒரு மணிவிழா நடந்தது. மணிவிழா கொண்டாடினவங்க வழக்கமான கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா இதுக்கு பதிலாக ஒரு அருமையான சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. பேச்சாளர் அருமையான அற்புதமான வாழ்வியல் கருத்துக்களை இலக்கியங்கள்லேருந்து மேற்கோள் காட்டி பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் மண்டபத்தில் சாப்பாட்டு அறையில் இலை போட்டாச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஒவ்வொருத்தராக சாப்பிட கிளம்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தா மணிவிழா அரங்கமே காலி ஆயிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பேச்சாளருக்கு எப்படி இருந்திருக்கும் வள்ளுவரே? அப்பனே, எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா தான் கோபமாக வருது. இப்படி காதுக்கு உணவான இனிமையான பயனுள்ள உரைகளை கேட்காமல் வாய் ருசிக்காக சாப்பாடு சாப்பாடுன்னு அலையிறவங்களால நாட்டுக்கோ சமுதாயத்துக்கோ என்ன பயன்? அவங்க இருந்தால் தான் என்ன, இல்லாமல் போனால் தான் என்ன? அவர்கள் வாழ்ந்தும் பயனில்லை, அவர்கள் இல்லாமல் போனாலும் அது ஒரு பெரிய இழப்பும் இல்லை. அதைத்தான் செவியிற் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு என்னுடைய கோபத்தை கேள்வி அதிகாரத்தில் 420வது குறளாக பதிவு செஞ்சேன். நான் கோபப்படுறது நியாயம் தானே அப்பனே? ரொம்பவும் நியாயம் வள்ளுவரே. உயிர் வாழ்வதற்கு உணவு தேவைதான். ஆனால் எப்படி வாழணும்னு தெரிஞ்சிக்காம வெறுமன வாய் ருசிக்காக மட்டும் வாழ்ந்தோம்னா ஆறறிவுள்ள மனிதனாக பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. செவியிற் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் என்று நீங்கள் கோபப்பட்டதில் தப்பே இல்லை. உங்கள் கோபத்தில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு ருசியான உணவை ஒத்தி வைத்து விட்டு செவிக்கு உணவான நல்ல கருத்துக்களை கேட்பதற்கு முன்னுரிமை கொடுத்து அதன்படி நடப்பதற்கு மானுட இனம் முழுமையும் முடிவெடுத்தா உலகமே உன்னதமாகிவிடும். எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க வள்ளுவரே. உங்களுக்கு நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.